கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடந்த 145 சங்கீதம் 9ஆம் வசனத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் தியானித்தோம். From last week we have been meditating from this month's promise, which is from Psalms 145 verses 9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். The Lord is good to all. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. And his tender mercies are over all his works. அவருடைய இரக்கத்தை அந்த இரக்கத்தை தயவை பெற்றுக்கொண்டவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து அதை வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். Verse 7 we can see those who receive the mercy of God and those who receive the goodness of God shall memory of his great goodness and shall sing of your righteousness. அவருடைய தயவை நினைத்து அவரை கம்பீரிப்பார்கள். They shall utter the memory of a great goodness and sing for your righteousness. மிகுந்த தயவை வெளிப்படுத்துவார்கள். They shall express his great goodness. அவருடைய தயவு என்று சொன்னால் என்ன? So what is this goodness? அதான் கடந்த வாரத்துல தியானித்தோம். Last week we meditated. மனுஷன் நன்மை செய்வதுதான், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. What is desire in a man is kindness. So desire of man is kindness. மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசையே தயை என்று. A man is having a desire which is kindness, and that is what is goodness. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை செய்தார். Lord Jesus Christ has done a great goodness in our life. நம்முடைய ஆத்துமாவை அவர் ரட்சித்தார். He has saved our soul. அவருடைய தயவு நம்மை குணப்படுத்தினது. His goodness has healed us. அவருடைய தயவு அவர் மன்னிக்க அவர் தயை பெருத்தவராக இருந்தார். God is so compassionate that he has forgiven us because of his goodness. ஆகையினால் அவருடைய தயையானது அப்படி புல்லின் மேல் இறங்குற பனிக்கு சமானமாக இருக்கிறது. Therefore his goodness is like the dew descend down on the grass. இப்படி தயவை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? பேதுரு அப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார். Peter apostle says, therefore those who receive this goodness, what they have to actually do. அந்த தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், if you have tasted this grace or goodness, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் 4 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 Peter chapter 2 from verses 1 to 4, அவருடைய கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், indeed you have tasted that the Lord is gracious, நீங்கள் மன்னிப்பை பெற்றது உண்மையானால், if it is fact that you have received the forgiveness, தேவனுடைய இரக்கத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையானால், if it is fact that now by the mercy of God you are blessed, தயவை உணர்ந்த ஜனங்களாக நீங்கள் வாழ்வீர்களேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? if you are people realizing the goodness of God and you are living it, then what you have to do is, பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? what Peter apostle says, சகல துர்க்குணத்தையும், it says all the malice, சகலவித கபடையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, all the deceit, hypocrisy, envy and all evil speaking laying aside, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். as newborn babes desire the pure milk of the word that you may grow thereby. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், come to him as to living stone, rejected indeed by men but chosen by God, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். praise, and also you as living stones and being built up as a spiritual house, a holy priesthood, to offer up a spiritual sacrifice acceptable to God through Jesus Christ. அவருடைய தயவை ருசி பார்த்தது உண்டானால், indeed if you have tasted the Lord is gracious, அவருடைய தயவை நீங்கள் அனுபவித்தது உண்டானால், if you experience his grace, நீங்கள் பிரியமில்லாத துர்க்குணங்களையும் கபடையும் வஞ்சகத்தையும் பொறாமை புறங்குறு ஒழிக்கணும்னு ஒரு காரியத்தை சொல்றார். he is saying that all these things which is following his malice, deceit, hypocrisy, envy and all evil speaking. இந்த தயவு எல்லாரும் மேல தயவா இருக்கிறார். God is goodness, gracious over all. தயவை அனுபவிக்கிறவங்க என்ன செய்ய வேண்டுமா? truly those who are enjoying and experiencing his grace and goodness, ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிரணும். you have to take away certain things, you have to take away. ஒழிச்சாதான் உங்க வாழ்க்கையில நீ வளர முடியும்ங்கறார் அந்த இடத்துல. and only then you can grow in your life. That's what he mentions here. நீங்கள் வளர முடியும். you have to grow. உங்க வாழ்க்கை ஒரு மாளிகையாக, நீங்கள் அவரோடு சேர்ந்த ஒரு பரிசுத்த ஆலயமாக, நீங்கள் ஆசாரிய ஒரு கூட்டமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். he says as a living stone being built up, a spiritual house, a holy priest, to offer a spiritual sacrifice acceptable to God through Jesus Christ. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் முற்றிலும் அழிக்கப்படணும். it means unpleasing things which is not of God has to be destroyed. கொலோசியருக்கு பவுல் நிருபத்தை எழுதுறார், நீங்க ஒழிச்சிருங்க. St. Paul writes epistles to the Colossians,
Colossians, உங்கள் you have to destroy அவயவங்களை உண்டு பண்ணுகிறத முற்றிலும் அழிச்சிருங்க. அவயவங்களை அழிக்காதீங்க, அந்த அவயவங்களை உண்டு பண்ணுகிற கிரியைகளை நீங்கள் அழிச்சு போடுங்க. He says, destroy the works which is working in your members of the body. You destroy it, not the members of the body, but the evil works which is come up in your members. பேதுரு அப்போஸ்தலன் அந்த காரியங்கள்ல தேவன் என் வாழ்க்கையில பெரிய நன்மை செய்தார். Because Peter Paul says God has done great goodnesses in my life. அவரை 3 தடவை மறுதலித்தார். 3 times he denied God. இவன் போனது மாத்திரமல்ல, இவனோடு எல்லா சீஷர்களையும் கூட்டிட்டு போயிட்டான், பின்வாங்கி போனான். He made not only he backslided and made all other disciples also to backslide. அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய அனுபவமும் இல்லாமல் இருந்தது. In his life there was no spiritual experiences at all. ஜெபத்துல உட்கார்ந்துட்டா தூங்கிட்டே இருப்பான். If he used to sit and pray, he used to sleep. அப்ப முதல் இடத்தை பெறணுமா அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். And he used to compete, or he used to contend with people to get the first position. அந்த பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோபம் வந்துச்சுனா உடனே கத்தியதா எடுப்பான். In the life of Peter, if you can see, if he is angry, immediately he will strip out, he will take out the sword. ஏன்னா அந்த உடனே அவனுடைய சுபாவம் உடனே ஒண்ணும் பேச மாட்டான், முதல்ல அடிதான், முதல்ல கத்தி எடுத்து வெட்டுறதுதான் அவன். That is about his characters. He will not even speak, he will take the sword and strike or cut. இப்படிப்பட்ட பழக்கம் எல்லாம் இருந்தவன் பேதுரு. And Peter was of this kind of man. ஆனால் திரும்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பேதுருவை தான் தேடி போறாரு. But God, after he was resurrected, he went behind Peter and இவன் தான் searched. என்னுடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவான் என்று சொல்லி அவரை தேடி போனார். Because God knew that, or God understood that he will show zeal for the sake of God, and he went behind Peter. ஆனா தேவனுடைய அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் தயவையும் அவன் வாழ்க்கையில நல்ல பிரியமானவர்களை அனுபவிச்சதுனால தான் சொல்றான், நம்ம அப்படி அனுபவிச்சிருக்கிறோம், அதனால அவருக்கு பிரியமில்லாததெல்லாம் ஒழிச்சிருவோம், அப்பதான் நம்ம வாழ்க்கையில வளர முடியும், நம்மளை அவருடைய மாளிகையாக கட்ட முடியும் அப்படிங்கிற. Therefore Peter, yes, enjoyed and experienced the goodness, mercy and kindness of God, or gracious of God. Therefore he clearly says that no, we have to take away or lay aside all these things which is evil, unacceptable to God. ஒரு மனவாட்டியா நாம் மாற முடியும். Then only then we can become a bride acceptable by Christ. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கும்போது Songs of Solomon chapter 6 verses 13. இந்த சுலமத்தியை பத்தி அங்க சொல்ற ஆண்டவர் சொல்ற நேசர் சொல்லுகிறார். Now the beloved says about the Sulamite. இந்த சுலமத்தியுடைய காரியம் என்ன? So what was the thing of the இந்த Sulamite? சுலமத்தியை பத்தி சொல்றாரு, நீ திரும்பி வா சுலமத்தியே. He says, return, Sulamite, return. நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு நீ திரும்பி வா அழைக்கிறார். He says, return, that we may look upon you. சுலமத்தியே, நான் உன்னை பார்க்க வேண்டும். Oh Sulamite, we have to look upon you. இந்த சுலமத்தியுடைய தன்மை என்ன? So what is the nature of the Sulamite? அவளுடைய தன்மை ஒரு புறாக்களின் தன்மை. And she has the nature of dove. விசேஷமான நற்குணத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தன்மை. A nature, she was adorned with good virtue. பூரண ரூபவதி, ஒன்றில் ஒரு பழுதுமே இல்லை. You are perfect form and there's no blemish in you. இந்த சுலமத்தி என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? So what is the significance of the Sulamite? சுலமத்தி என்று சொல்லுகிறவர்கள் யார்? Who are the Sulamites? Those who call அவர்கள் us தான் Sulamites. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். They are the group of people those will be taken up in the rapture coming to the கர்த்தருடைய Lord. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள விசேஷமான நல்ல சுபாவங்கள் உருவாக்கப்பட வேண்டும். Before the children of God are taken up in his rapture, and before that good characters and good natures has to be formed in children of God. சுலமத்தியே, திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும். Oh Sulamite, return, we have to look upon you. அப்ப சுலமத்தியே என்னத்தை பார்க்கறீங்க? கீழ உள்ள வார்த்தையில வாசித்தா The words below says, so what is that you're going to see? சுலமத்தியில் என்னத்தை பார்க்கிறீர்கள்? What do you see in the Sulamite? அவளிடத்துல ரெண்டு தன்மையை பார்க்கறாங்க. Now they are seeing two characteristics, அவள் two இரண்டு qualities. சேனைகளின் கூட்டத்துக்கு சமமானவள். So it says as it were the dance of two camps. அவளுக்குள்ள இருந்த ரெண்டு கூட்டத்துக்கு சமமான ரெண்டு தன்மைகள் என்ன? So what is this two camps, two natures or two characteristics? அவளுக்குள்ள உள்ளான பரிசுத்தமும் புறம்பான ஒரு பரிசுத்தமும். And she had inward holiness and outward holiness. ரெண்டு கூட்டத்துக்கு சமமானவள். And she was of the two camps. அவளுடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாயிருக்குது. And there's a holiness in the inward life. அதற்கேற்ற வாழ்க்கை தான் புறம்பான வாழ்க்கையில இருக்கு. And the life acceptable is expressed outward. சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் என் இருதயத்துல உள்ளது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். Some say, oh my heart, Lord well knows it. எங்களுக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், உங்கள்ட்ட எல்லாம் நாங்க காட்டணும் அவசியம் இல்ல அப்படி. It's enough when God knows, there's no need to express or show it to you. உன் இருதயத்தில் உள்ள பிரதிபலிப்பை தான் உன்னுடைய செயற்கை, உன்னுடைய சரீரம் காண்பிக்கும். அது Your heart reflects the outward man. Actually your heart reflects you. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். Your heart reflects the man. உள்ளத்தில் உள்ள அக மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். And it says the joy of heart shows the joy of face. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை ரிஃப்ளெக்ஷன் பண்றது
இந்த சரீரம், அதை வெளிப்படுத்துறது தான் இந்த சரீரம். And whatever is there in the heart reflects the body. வெளியில சிலர் உள்ள பல துக்கம் இருக்கும், ஆனா வெளியில காட்ட மாட்டாங்க, அப்படியே ஆக்ஷன் காட்டுவாங்க. And some will be filled with sorrow, but they will not show it outward and இல்லையே, try உங்க to make it முகத்துல up. ஏதோ துக்கம் இருக்குது, No, I see some sorrow in ஏதோ your face. கவலை மூடி இருக்குது. I see some grief is covered இல்லையே, you. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, No, nothing, it's not like அதெல்லாம் that. ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படியே மாயாஜாலம் காட்டுவாங்க. They say no, they try to manage it அது and உங்க cover it up. கண்ணுக்கு வேணா அப்படி தெரியலாம் அப்படிம்பாங்க. They say no, your eyes may look கண்ணுக்கு like that. தெரியுதுல, உன் மூஞ்சிக்கு தெரியும், மூஞ்சில தெரியறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதாங்க. It's not that whatever you see in your face is seen by my eyes. இருதயத்தில் உள்ளது தேவன் பார்க்கிறார், God sees what is there in your heart, முகத்தில் உள்ளது மனுஷன் பார்க்கிறார். and man sees what is there in your face. கர்த்தர் இருதயத்தில் உள்ளதை பார்க்கிறார். God sees the heart. இருதயத்தில் உள்ள பிரதிபலத்தை நீ பாரு, இதுதான் அப்படிங்கறத மனுஷன் முகத்தை பார்க்கிறார். Man sees the face, which is actually the reflection of the heart. அப்ப உன்னுடைய சாயல், அதாவது சுலமத்தை எடுத்துக்கொண்டால், When you take about Sulamite, சுலமத்தினுடைய இருதயத்தின் தன்மையும் வெளியில உள்ள தன்மை ஒரு சேனை போல இருக்கிறது. the nature of the inward and the nature of the outward is like a camp for the Sulamite. Two camps. உள்ளேயும் சுத்தம் இருக்குது, வெளியிலயும் அவருடைய வாழ்க்கையில சுத்தமா இருக்கிறது. Inside she is clean and outward also she is clean. மரத்தின் கனி எப்படி என்றால் அதனுடைய வேறு நிமித்தமா தான் கனி நல்ல கொடுக்கக்கூடிய மரமா இருக்கும். The fruit of the tree can be understood by its roots. If the root is good, the fruit is good. இயேசு மனுஷரை அறியும்படியான வார்த்தையை சொன்னார், அவன் இருதயத்தில் என்ன இருக்குதோ அது அவன் நிறைவேதான் வாய் பேசும் என்று சொல்லி கொடுத்தார். Jesus taught to man whatever is his heart is filled with, and the mouth speaks of it. இருதயம் செம்மையா இருந்துச்சுன்னா வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை செம்மையான வார்த்தையா If இருக்கும். your heart is right, then obviously your mouth will speak right. இருதயம் குழப்பமா கிடக்கும். Your heart will be filled ஆனா with சொல்லுவாங்க, confusion. நான் வாயில இப்படி பேசுறதெல்லாம் தப்பா நினைக்காதீங்கம்பாங்க. And then they say nothing, don't consider wrong when you இல்ல, say something wrong. உண்மையான உன் நிலவரத்தை தான் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும். If your true state is expressed by உன்னுடைய your mouth, செயல்கள் வெளிப்படுத்தும். your deeds will express it. உன்னுடைய நடக்கைகள் எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே All your இருக்கும். actions will reveal that. ஆகினால கிறிஸ்துவின் வருகையில மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் இந்த ரெண்டு தன்மையை அவர்களுக்குள்ள பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார். Therefore, those who are preparing or those who are going to be taken up in the coming of the Lord in His rapture, these two characters or qualifications will be reflecting in them. அவர்கள் ரெண்டு கூட்டத்திற்கு சமமா இருக்கிறார். It says they are of the two camps. அது மாத்திரமல்ல, Not only that, இவர்களை இன்னொரு பகுதியில் நாம் எடுத்துக்கொண்டால், another part when you see தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், God's servant of God and people of God, those who are united with servants of God. இதை ரெண்டு சேனையாக சொல்லலாம். And this also we can see a dance of two ஊழியக்காரர்கள் ஒரு camps. பெரிய சேனையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். Servants of God as a great army God has kept. ஒரு பெரிய ஆர்மியாக கர்த்தர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி God has வச்சிருக்கிறார். formed as a great army servants of God. அவர்களோடு சேர்ந்து ஜீவிக்கும்படியாக தேவனுடைய ஜனங்களாய் உங்களை கர்த்தர் ஒரு சேனையாக வைத்திருக்கிறார். And also you as believers, God has aligned with the servants of God as another army, another camp to live with the servants of God. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபை எப்படி இருக்குது? The church which is going to be taken up, how it is. ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஜனங்களும் ஆகிய விசுவாசிகளும் சேர்ந்து கட்டக்கூடிய சபையா இருக்கிறது. The church which is built up by servants of God and believers united ரெண்டு together. பேர் ஒரு சேனையாக இருந்து அவர்கள் ஒரு மாளிகையாக கட்டுகிறாங்க. Both of them being an army, they are building up the spiritual house. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறாங்க. They are built up as a foundation of apostles and prophets. ஆகையினால் இந்த ரெண்டு சேனைகள் இருக்கிறபடியினால் Because of these two camps, மூணாவது armies, அங்க ஒரு ஆள் வர்றாங்கங்க. now this third personality coming மூணாவது in. ஒரு ஆள் யார் வர்றாங்கங்க? Who is the third அதான் personality? ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாக மூன்றாவதாக ஒரு ஆளா வர்றாரு அவர். As a third personality, Holy Spirit descends down to lead them. அதான் பிரசங்கில வாசிக்கிறோம். That's what we read in இந்த Ecclesiastes. முப்பரி நூல் அறாது. The truant cord will not break. பிரசங்கி 4:12 என்ன வாசிக்கிறீங்க? What we read in Ecclesiastes, தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களும் விசுவாசிகளும் believers and the servants of ஒரு God, சேனைகளாக இருந்து சபையை கட்டும் பொழுது when they built up the church as an army, as a இவர்களை camp, நடத்தக்கூடிய ஆவியானவர் ஒரு முப்பரி நூலாக அவர்களோடு இணைகிறார். the Holy Spirit as a third personality descends them and joins as a threefold cord. இந்த சுலமித் இடத்துல என்னத்தை பார்க்கிறீர்கள்? What is that you would see in Sulamite? இதுல ஒரு பெரிய சேனையாக இருக்கிறது. It is like a great army. ரெண்டு கூட்டத்துக்கு அது சமமாக, இந்த சேனைகளின் கூட்டத்துக்கு அவர் சமமாக காணப்படுகிறார். And she is like a dance of two camps. வெறுங்கையா தான் இருந்தது. It was empty. இரண்டு பரிவர்க்கங்களோடு கூட இருக்கிறார், யாக்கோபை போல. Just like Jacob, he was with two families. அப்ப இந்த சேனை எதற்காக இருக்கிறது? So why this army or camp? இந்த சேனை யுத்தம் பண்றதுக்கு தான் சேனை. Army is there to fight, or camp is there to fight. தேசத்தை பாதுகாப்பதற்கு,
to preserve the nation. தரைப்படை இருக்கிறது, No, we have Indian Army, கப்பல் படை இருக்குது, we have Indian Navy, விமானப்படை இருக்குது. we have Air Force. எல்லாம் சேர்ந்து எதற்காக அவைகள்? Why all this is there? தரை வழியாக யாரும் உள்ள வரக்கூடாது. Oh, by ground no one should come in. கைபர் போரல் கணவாய் வழியாக உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு தேசத்துல பல குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற அது வழியாக வந்தற மாதிரி உள்ள வரக்கூடாது. People should not come out by road, by train or bus to they create confusions. வான்வெளியாக வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது. They should not come and attack by sky. அங்கே கடல் மார்க்கமாய் வந்து தாக்குதல் வந்து விடக்கூடாது. They should not come by sea. உன்னை கர்த்தர் சேனையாக வச்சிருக்கிறது எதுக்காக? Why God has kept you as an army? அவருடைய தயவை ருசிக்க வச்சது எதுக்காக? Why has God made you to taste His grace? யுத்தம் பண்ணணும். You have to fight for Him. நீ உலகத்தோடு யுத்தம் பண்ணணும். You have to fight with the world. மாம்சத்தின் வல்லமைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும். You have to fight with the power of flesh. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிற வல்லமைக்கு விரோதமாக நீ யுத்தம் பண்ண You have to வேண்டும். destroy the powers which is working against your soul and destroying your soul. You have to fight against them. தாவீது ஒரு யுத்த புருஷனாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். God chose David as a man of warrior. உங்க வாழ்க்கையில் அந்த தாவீதுக்கு ஒரே விதமான யுத்தங்கள் நடத்தவில்லை அவன். And in the life of David he had many different types of wars. பலவிதமான வித்தியாசமான யுத்தங்களை தாவீது சந்திக்க வேண்டியது வந்தது. David had to face different types of wars and battles. நீ யுத்த புருஷன். You are a man of warrior. யுத்தம் செய்ய வேண்டும். You have to fight. நீ அதை விட்டுட்டா உன்னுடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசிக்கும். If you leave it, then sin will enter into your life. உன்னுடைய குவாலிட்டி வீணா போயிடும். Your quality will be subdued. உன்னுடைய ஆவிக்குரிய வாசனை நஷ்டப்பட்டு போய்விடும். Now your spiritual aroma will be spoiled. உன்னுடைய மேன்மையான அனுபவம் இழந்து போயிருவீங்க. Your excellent experience will be lost. எதுக்கு தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தினார் ராஜாவாக? Why God formed David as a king? சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினது அந்த அமலேக்கியனை அழிக்கணும் நீ. Lord God formed Saul to destroy Amalekites. அவன் என்ன செய்யறான்? அந்த வேலையை செய்யல. But he did not do that job. அவன் மனுஷரை பிரியப்படுத்த பார்த்தான். He started to please man. அங்க உள்ள கூட்டங்களை பிரியப்படுத்த பார்த்தான். He started to please the group of people there. அதனால கர்த்தர் என்ன செய்யறார்? தாவீதை எழுப்பிட்டாரு. Therefore God raised up David next. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக மனுஷனுக்கேற்ற வேஷம் போட்டுக்கிட்டு நடக்க கூடாது. If you have to don't please a man and try to disguise yourself pleasing man. ஆனால் சவுல் அப்படி செய்தான். ஆனால் தாவீது அப்படி இல்ல. Saul did so but David did not so. கர்மனை மீட்பெருமாகிய கர்த்தாவே, Oh my redeemer, my Lord, O வாயின் Lord. வார்த்தையில் இதயத்தின் தியானம் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கணும். Oh, let the word of my mouth and meditation of my heart be acceptable to you. சபைக்கு சொல்றார், நீ மனுஷனுக்கு பிரியமா ஊழியம் செய்யாத. That's what St. Paul refers later. Do not மனுஷனுக்கு please பிரியமா man to காணிக்கை minister. கொடுக்காத. Do not please man to give offerings. ஆராதனை பிரசங்க ஜெபம் மனுஷனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டாம். Let your service and worship be not pleasing to man. அத பரலோகத்தின் தேவன் பிரியப்படுறாரா? Is the heavenly God is pleased of it? பரலோகம் சந்தோஷப்படுமா? Is that heaven rejoicing in அந்த that? பிரசங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கேற்ற வசனங்களுக்கேற்ற ஒத்து வருகிறதா? Is the preaching or message aligned with God's word? இந்த தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதமாக வருகிற வல்லமைகளோடு நீ யுத்தம் பண்றதுக்கு தான் உன்னை ரெண்டு சேனையாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Now these powers which is coming against the word of God to battle against and fight against, that God has prepared you as two army or camp. சிம்சோனை கர்த்தர் ஏன் எழுப்பினார்? Why God raised up Samson? அவன் என்ன செய்யணும்? பெலிஸ்தீரை அவன் ஜெயிக்கணும். He has to prevail over the Philistines. தாவீதை ஏற்படுத்தினார். Why he formed David? அவன் அமலேக்கியரை ஜெயிக்கணும். He has to overcome Amalekites. எதுக்கு அங்க கிதியோனை ஆண்டவர் எழுப்பினார்? Why God raised up Gideon? அவன் மீதியானியரை ஜெயிக்கணும். He has to overcome the Midianites. நியாயாதிபதிகளுடைய காலத்துல பல நியாயாதிபதிகள் ஆண்டவர் எழுப்பினார். எதற்காக? In the days of judges God raised up many judges. Why? நீ சத்துருக்களுடைய வாசலை நீ சுதந்தரிக்கும்படி அவரோடு யுத்தம் பண்ண வேண்டும். You have to inherit the gates of your enemies, therefore you have to battle against your enemy. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆர்மி போல பழக்கி 40 வருஷம் பழக்கி அவர்களை கொண்டு போறார். Therefore God prepared Israelites 40 years like an army and then he took them off. அவர்கள் தேவனோடு சேர்ந்திருந்து, They were joined with God. தேவனுடைய ஊழியர்களோடு கூட இந்த ஜனங்களை சேர்ந்திருந்து, The people joined with the servants of God. அங்க ஜனம் பெருத்த ஜனங்கள் இருக்கிறாங்க. There are multitudes of people there. அங்க மிகுந்த பலனுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. There are giants there. 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. There are 7 nations and 34 kings. இவங்களோடு நீ யுத்தம் பண்ண வேண்டும். You have to battle with them. அந்த பகஞ்சரின் வாசலை நீ சொந்தமாக்க வேண்டும். You have to inherit the gates of your நீ அந்த adversaries. ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். You have to save the souls towards Christ. உன்னுடைய ஊழியம் உன்னுடைய ஜெபம் எல்லாம் அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். And all your prayer has to bring all these experiences. பிசாசு மிகுந்த தந்திரமானவன். Devil is so cunning. அவனுடைய தந்திரத்தை அறிஞ்சு நீ போராடணும். Knowing his plots and devices, you have to work a battle against him. கொரிந்தியருக்கு பவுல் சொல்றாரு, So Paul says to Corinthians, பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. we are not ignorant of devices, plots of devil. நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாருங்க, St. Paul says, for we are not ignorant of his devices. சொல்றாரு பாருங்க, What he says here, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு
தெரியாதவைகள் அல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் பிசாசின் தந்திரங்கள். Please, Satan should take advantage of us, for we are not ignorant of his disciples. பிசாசின் தந்திரங்களை வஞ்சகத்தை எண்ணி அறிந்து நீ அதற்கு விரோதமா போராடி அவனை நீ ஜெயிக்கணும். நீ We have to clearly know the devices and plots of Satan or devil, and we have to fight and overcome him. நீ அதற்கேற்ற ஒரு பலசாலியா இருக்கணும், சேனையாக இருக்கணும். நீங்க And you have to be accordingly a strong man and as a camp or as an army. ஒரு தடவை இந்த சீக்கியர்கள் சிங்கம் ஒரு தமிழனும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தான ஒரு சம்பவம். An incident where a Singh and a Tamilian, both of them were traveling in a train. இங்க இருக்கிறாங்க சிங்கக்காரங்களா இருக்கிறாங்க, இங்க நம்ம பஞ்சாபிக்காரங்க. இந்த We have Punjabi sister here. அந்த ஒரு பிரதர் அங்க இருக்கிறாரு. We have a brother who is குந்தன் இருக்கிறாரு. Brother Kundan, who is Punjabi. அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்லுவாங்க அங்க. They are not so. They talk stories. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போய்கிட்டே இருந்தாங்களா. Both of them, they were traveling in train. அப்போ ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு அந்த ட்ரெயின்ல. The train, there was a box which was about to be pulled out. அப்போ இவன் தமிழை பிடிச்சி இழுத்தானா அவனால இழுக்க முடியலையா. Now this Tamilian was trying to pull this box out. He was not able to pull it out. அந்த சிங்க சொன்னானா, தமிழர்களா சோறு தின்னு வயிறு பெருத்து நல்ல புளிமுட்டை மாதிரி இருங்க, நல்லா என்ன செய்யுங்க, கிழங்கு மூட்டை மாதிரி இருங்க, இப்படிதான் இருப்பீங்க ஒன்னு சொல்லிட்டு பார், நான் இழுக்கிறேன் ரொட்டி தின்னு எப்படி பலனா இருக்கிறேன் பாரு. So the Singh said, see, I'm strong, I'm eating chapatis and rotis, and see my strength. And he pulled it down. He criticized Tamilian, stating that no, you eat all rice and you have your big fat and belly and you don't have strength, he said. இங்க பஞ்சாப்காரங்க வந்து இருக்காங்க, ரொட்டி திங்கிற காலத்துல நல்லா தான் இருக்கிறாங்க, இங்க வந்து சோறு தின்னு இவங்களும் போயிடுச்சு பாருங்க. So Punjabis, brothers and sisters, when they are eating roti and chapati, they are good. When they come and eat rice, they lose their strength. That's what we see. கடைசியில இந்த இவன் வந்தானா, சிங்கம் வந்தானா, அந்த ஈஸியா அந்த பெட்டி இழுத்துட்டானா, டக்குன்னு ஒரு இழுத்தானா வந்துருச்சு. Therefore the Singh came and pulled the box, easily it came out with his strength. தமிழ்நாட்டுக்காரனுக்கு எப்படியாவது இவனை பழி வாங்கணும், இவனுக்கு டென்ஷன் வந்துருச்சு. Now this Tamilian wanted to take vengeance of it, and somehow he wanted to take a revenge. இவனுக்கு பலன் இருக்கிற மாதிரி நமக்கு பலன் இல்லாத மாதிரி நினைச்சு காட்டிட்டானே. So he showed as if he is having a strength, and we are so weak, we don't have strength. எப்படியாவது இவனை சிக்க வைக்கணும் எதுலயா. Somehow he should be caught, we should have to make him caught. ட்ரெயின்ல போயிட்டே இருந்தாங்களா. So they were traveling the train. போயிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு செயின் மாதிரி ஒன்னு பக்கத்துல இருக்கு, அதை அப்படி பிடிச்சு இழுத்துறான் தமிழை. Tamilian, there was a chain which when you pull it, இழுக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்ட இழுத்து பாத்துக்க இழுக்க முடியும். He was trying to pull the chain, trying to stop the train. He was trying to pull it. அது வந்து ரெண்டு கப்ளிங் குள்ள தான் அது மாட்டி இருக்கும். And it will be holded. அத பிடிச்சு இழுத்து பாத்துக்க. It was holded in a coupling. He was showing as he was trying to pull the chain. நான் இழுக்கிறேன் அப்படினு. The Singh said, no, move, I am going to pull it. அத பிடிச்சு ஒரு இழுத்தான். He pulled it strong. ட்ரெயின் நின்னுருச்சா. The train got stopped. ட்ரெயின் நின்னு வரச்ச உடனே இவனுக்கு பெரிய சந்தோஷம். And he was so happy when he saw the train. எல்லா போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. யார் இழுத்தது. All the police department came all for the inquiry, asked who pulled it down. இவன் சொல்றதுக்கு முன்னாடி இவன் சொல்ல நான் தான். And before this Tamilian said, he accepted, Singh accepted. Fine, 5000 fine. So it's you pulled it, I put the fine 5,000 rupees. இவன் தந்திரமா வேலை செய்யறான். So he is cunningly working. Who? தமிழ் என்ன செய்யறான்? Tamilian. தந்திரமா வேலை செய்யறான். No, he is with his device cunning. ஜாக்கிரதையா இருக்கணும். Therefore you have to be very careful. அது அவனுக்குள்ள அந்த ஜாக்கிரதை இல்ல. So this vigilance is not there with them. சொல்ல போனா பலன் இருக்குது. They have strength. என்ன இல்ல? விளங்கிட்டீங்களா? ஃபில் அப் பண்ணிட்டீங்களா? என்னது பலன் இருக்குது, என்ன இல்ல? Strength is there. மூளை வேலை செய்யல. The brain is not working. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு பலன் இருக்கு, அறிவு இல்லாம இருக்காங்க. Today we have strength but no knowledge. எல்லாம் தெரியும், ஆனால் சத்தியத்தின்படி நடப்பதற்கு அவர்களுக்குரிய அந்த அறிவு, அதனுடைய தெளிவு, அதனுடைய உணர்வற்றவர்களாக காணப்படுறாங்க. They all know but they are not they don't have knowledge to walk in the truth. They don't have realization, they don't have right understanding to walk in the truth. இந்த எல்லா அனுபவத்திலும் நம்ம உருவாக்குறதுக்காக தான் ஆண்டவர் எல்லா யுத்தங்களிலும் பிசாசின் தந்திரங்களை அறிந்து அதற்குறமா யுத்தம் செய்யும்படி அத கர்த்தர் உங்களை ஆவியினால் அபிஷேகிக்கிறார். Therefore God is filling you with the Holy Spirit to understand and have the knowledge with all the cunning plots of devil and to fight against the devil. அதான் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. That's what we read in Exodus 31 verses 5. பெசலேயில் என்ன செய்தார்? வினோதமான எல்லா வேலைகளையும் பொறுப்பா செய்வதற்கு அவனுக்கு என்ன செய்தார்? எல்லா வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு ஞானமும் புத்தியும் அறிவு உண்டாக அவனை தேவாவினால் நிரப்பினேன். Therefore God filled him with the Holy Spirit with the wisdom, knowledge and all the skills of workmanship. நல்ல ஞானம் புத்தி அறிவு உண்டாவதற்கு for the good wisdom, knowledge and understanding. சகல வேலைகளை யூகித்து செய்யணும். You have to do everything with the workmanship. வாழ்க்கையில எந்த விதமான போராட்டங்கள் வருகிறது, whatever the suffering coming in your life, வியாதி ஒரு போராட்டமா இருக்கிறதா, disease is it a suffering, கடன் ஒரு பெரிய பிரச்சனையா போராட்டமா இருக்கிறதா, debt is it a suffering and a great problem, மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக சத்துருக்களாக
எழும்பி யுத்தம் பண்ணுகிறாள, போராட்டம் Or பண்ணுகிறாள, man raising against you as like an enemy and fighting against you. பலவிதமான தேவைகள் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டங்களா இருக்கிறதா? Many types of needs. Is it like a great trouble suffering for you? பாதை எப்படி கடந்து போகணும்? How to move forward, cross நீ this path? இரண்டு சேனை கூட்டத்திற்கு நீ சமமானவன். You are equal. You are dance of two camps and two பிள்ளையே, நீ armies. உன்னுடைய அந்த யுத்தத்தை அந்த பலனை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் நீங்க? Child of God, this strength what you have to do. இதை ஜெயிப்பதற்கு தேவ ஞானம் தேவை. To overcome that you need the divine wisdom. அந்த வினோதமான எல்லா யுத்தத்தையும் செய்வதற்குரிய அபிஷேகம் தேவை. You need the great anointing of God to handle this with great workmanship. நான் 17 வயசுல எனக்கு ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்தாங்க. At the age of 17 I was given the responsibility of அடையாறுல ministry. 10 மாசம் தான் இருந்தேன். I was at Adayar only for 10 months. அடையாறுல இருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோயம்புத்தூருக்கு போகும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஐயோ கொஞ்ச காலம் இங்க இருக்கலாம்னு பார்த்தேன். From Adayar I was transferred to Coimbatore. I was grieved. I was waiting for some more time to live there. பாபிங்கற பாஸ்டர் இடத்துல தான் என்ன கொண்டு போய் போட்டாங்க முதல்ல. And they put me along with Pastor Bobby. சரி அவர்கிட்ட போன உடனே அவர் போய் ஒரு நாள் போய் இருந்த மறுநாள் தம்பி நீ பெட்டி எடுத்துட்டு சத்தியமங்கலம் வீரப்பன் இருக்கிற இடத்துக்கு போங்கன்ட்டாரு. So when I was there he said next day, brother, take your luggage and move forward to Satyamangalam, which is at Coimbatore. அவரோட இருக்கிற காலத்துல எப்படியோ அந்த உபதேசத்தை படிச்சுக்கல. அப்பா எனக்கு அடையாறுல இருந்து போறதுக்கு நான் அழுத துக்கப்பட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல பாஸ்டர் பாபி இருக்கிறாரு, நிறைய உபதேசம் படிக்கலாம், நீ நல்ல பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க என்ன. So I was grieved from Adayar when I was moved to Coimbatore, and when I reached there they said no, Pastor Bobby is there, you can read well the doctrines, you can read well the truth, they said, and I was comforted with those words. அங்க அப்படி கொஞ்சம் ஆறுதலா போனா அங்க போனவன அவரை நீ தூக்கிட்டு தம்பி போயிரு அப்படினாரு. So when I was comforted he immediately told me that I'm transferred. அங்க 17 வயசுல என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியல. At the age of 17 what would I know? ஏதோ பிரசங்கம் பண்ற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். I've heard the preaching words. எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் ஒண்ணும் சரியா இருக்காது. My handwriting was not right. ஒழுங்கா பைபிள் படிக்க தெரியாது. Not knowing how to read the Bible well. ஒண்ணுமே தெரியாது. I know nothing. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க போனவன அங்க ஒரு பெரியக்கா இருக்கிறாங்க. And I was transferred there was a big elder அவங்க sister. பேரு சிஸ்டர் மோலின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. And there was an elder sister, her name was Sister Moli. அவங்க நாட்கள ஒரு பெரிய எல்டர் சிஸ்டர் இருந்து மரிச்சாங்க. In old days she was the big elder sister. அவங்கள பார்த்தவன எனக்கு ஒரு பயம். When I saw her I was scared. அனுபவம் உள்ளவங்க. So much she is experienced. இவங்க முன்னாடி போய் நம்ம எப்படி போய் நின்னு பிரசங்கம் பண்றது? And before how shall I go and preach? தம்பி இப்படி எல்லாம் வருவாங்க, நீ ஜெபம் பண்ணனும். She said they'll come like this. பிரதேசனா இப்படி எல்லாம் பண்ணனும். Sunday school like this. இப்படி நீ ஆசீர்வாதம் போடணும். You have to praise the blessing. சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி பயம், இப்படி இவங்க பெரியவங்களா இருக்காங்களே. She is so big and how shall I? சபையில பெரிய ஆட்கள் இருக்காங்களே. In the church there are big people. பெரிய ஆவியில பெரிய போராட்டமும் கலக்கமா இருந்துச்சு. I was troubled in my spirit and confusion too. உடனே அதுல கலக்கமா இருக்கும்போது சிஸ்டர் மோலி கிட்ட நான் கேட்டேன், அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் கிடைக்கிற காணிக்கை உங்ககிட்ட தந்துடுறேன், நான் பேசாம ஜெபம் மட்டும் பண்ணிட்டு உங்களோட பின்னாடி விசிட்டிங் வந்துகிட்டு இருக்கிறது தான் சொன்னேன். I said sister Moli, sister, I'm so much troubled, whatever the offering I'm going to get I'll give it to you, you only manage, and I will just follow you wherever you go, even the visiting I'll follow you. அவங்க சொன்னாங்க, என்னப்பா பிரதர் ஜெயக்குமார் என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? She said, brother Jaykumar, why do you speak this? பெரியவங்க உங்களை ஜெபம் பண்ணி தான அனுப்புனாங்க. Elders have prayed and sent to you. பாஸ்டர் உங்களை ஜெபம் பண்ணி தான அனுப்புனாங்க. Pastors have prayed and sent to you. ஜெபம் பண்ணிட்டு அனுப்புனாங்கன்னா if they prayed and sent, ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்தாரு என்று சொன்னா, if they are giving you certain responsibilities, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Lord will give you the anointing according to your responsibility. ஞானத்தை கர்த்தர் தருவார். God will give you wisdom according to your position. அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you the knowledge according to your position. எந்த பொறுப்பு இருந்தாலும் அந்த பொறுப்புக்கேற்ற ஒரு பயம் வேண்டாம், அந்த பொறுப்புக்கேற்ற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார், பயப்படாதீங்க. Do not fear, therefore God will give you grace according to your position, whatever the position God is wanting you. வியாபாரம் தான் பண்ற, இவ்வளவு பெரிய வியாபாரம் எப்படி பண்ண போற, நான் கால் வச்சிட்டேனே என்னமோன்னு நீ பயப்படாதே, கர்த்தர் அதுக்குரிய ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருவார். Do not fear. Now if you are stepping down from your small business to big business, how are you going to deal with this big business? God will give you grace to do so. ப்ரமோஷன்ல ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you a promotion in a department. எனக்கு மேல வயசு மூத்தவர்கள் இருக்கிறாங்களே. Oh, above me there are people elders. அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்களே. Experience are there. ஐயோ அவங்களுக்கு முன்னாடி போய் நான் என்ன பேச போறேன்? How shall I speak before them? நான் என்ன செய்ய போறேன்? How shall I do? ஐயோ எனக்கு பயமா இருக்குது. I'm scared. இல்ல அந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போறாருன்னா நீங்க என்ன பேச வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் பெசலேலின் ஆவி உங்கள் மேல இறங்க பண்ணுவார். Oh, where your God is going to take there you may not know, but God will anoint you with the spirit of Bezalel, and God will teach you what you have to speak. அப்ப அந்த இடத்துல
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்ப பொறுப்புகள்லயும் அது போலதான். Also in the responsibility of family, God will be with you. குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிற நாட்களிலே கூட அவர்களுக்குள்ள பெரிய கலக்கங்கள். Those who enter into a new wedding life, they'll நான் be என்ன confused. செய்ய போறேனோ தெரியல. I don't know what to do ஆனா now. கர்த்தரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, But children of God, those who are with God, their life, தங்களுடைய உள்ளான மனுஷல்லி புறமான மனுஷல்லி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிற கூட்டம், a group of people, those who live inside and outward pleasing to God, தேவன் அவர்களுக்குள்ள இருக்கிறபடியினால் because the God is inside them. இந்த முப்பரின் உலாராத எத்தனை பேர் The விசுவாசிக்கிறீங்க? threefold cord will not கரங்களை break. How தட்டி many of you கர்த்தரை believe? மகிமைப்படுத்துவோம். Clap your hands and give glory to God. இவர்களுக்கு எப்பேற்பட்ட சேனைகள் எழும்பினாலும் சரி. Whatever the armies raise and come against them, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? what did God say to Israelites? உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. Deuteronomy chapter 7, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தா, when you read verses 1, கர்த்தர் அந்த சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய பலத்த ஜாதி சொல்றாருங்க. he says in Deuteronomy chapter 7 verses 1, ஒன்ன பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதி சொல்றாருங்க. he says greater and mightier than you. ஒன்ன பார்க்கல எப்படிப்பட்டவங்க அவங்க? How are they? வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க, They'll be aged better, பணத்துல வசதியா இருப்பாங்க, they'll be rich than you, நல்ல பேச்சு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க, they'll be having the talents of நல்ல communication, ஆற்றல் மிக்கவங்களா they'll இருப்பாங்க, be so talented, நல்ல அறிவு உள்ளவங்களா இருப்பாங்க, they'll be so knowledgeful, படிச்சு பல பட்டங்களை கையில வச்சவங்களா இருப்பாங்க. they would be educated with so many நீ degrees. ஒரு சின்ன பையனா ஒரு சோட்டா பாயா போய் நிப்பாங்க போய், You will be like a small little boy before them. ஐயோ எப்படி நான் இதை மேற்கொள்கிறது? Oh, how shall I overcome this? இவர்களை எப்படி மேற்கொள்ள நீ யோசிக்காத. How shall I overcome them? Do not fear, do not think. 7 ஜாதிகள் 7 nations. அவர்கள் என்ன சொல்றாரு? What he says? உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்தவர்கள். 7 nations greater and mightier than you. ஜாதி சாதாரண கூட்டம் கிடையாது. Not an ordinary group of people. உன்னை காட்டிலும் ஐஸ்வரியவான் பணக்காரன். Oh, they are richer than you. உனக்குலாம் என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அவன் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. You are not qualified just not to stand before him. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது, God is with you. சூலபத்தியே தேவனுடைய பிள்ளையே கர்த்தரோடு இருக்கும்போது, Oh, Sula, my child of God, when God is with அந்த you, சத்துருக்களை நீ லெகுவா ஜெயிக்கலாமா? you can easily overcome these enemies. ஆனா அவங்க என்ன செய்வாங்க? What they'll do? உன்னை பார்க்கலும் பெருத்த ஜாதியா இருக்காங்க, உன்னை கீழே விழத்தள்ளுறதுக்கு, Those who are greater and mightier than you to pull you down. உன்னை பார்க்கலும் பலத்த பிசாசு வருவான் அப்படியே. No, devil will, who is greater than you, will come. எப்படி வருவான்? How will come? உன் வாசனையை கெடுக்கிறதுக்காக, To destroy your aroma, உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நஷ்டப்படுத்துறதுக்காக, to make you lose all your spiritual experiences, பொறாமை உனக்குள்ள எழுப்பும்படியாக, to bring envy in you, புறங்கூறுதலை ஏற்படுத்தும்படியாக, to bring the bad mouthing, கசப்பையும் கோபத்தையும் உனக்குள்ள உண்டாக்கும்படியாக, to bring bitterness and wrath, உன்னை வேறொரு மனுஷனா துஷ்டனா மாற்றும்படியாக. change you a different man, a wicked man. நீ ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறீங்க. You are a spiritual man. தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துக்குள்ள நீ உட்கார்ந்து இருக்கிற. You are in a place where you manifest and reveal the divine characteristics. உடனே பிசாசு சொல்லுவான், இந்த ஆள்கிட்ட இப்படி தான் நடக்கணும். Immediately devil will tell to them, you have to be like this. இந்த ஆளு போய் பேசுறா, நீயும் போய் பேசு. He is lying, you also lie. இந்த இடத்துல தடி எடுக்கறா, நீயும் தடி எடு. He is taking a rod, you also take a இந்த rod. ஆள் இந்த ஆள் இப்படிப்பட்ட மோசமான செயல்களை எடுப்பறா, நீ அந்த மோசமான செயல்களை எடு. And he is involved in bad works and you also get involved in bad works, he'll say. ஓ வாசனையை கெடுக்கிறதுக்கு பிசாசு யாரையாவது அனுப்பி விடுவான். And devil will send someone to spoil your aroma, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறது. to destroy your spiritual life. அவன் யாரு? Who is he? உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதி. He is greater and mightier than you. ஹalleluya. Hallelujah. இவன் பெருத்த வல்லமை. It is a இது greater என்ன power. வாழ்க்கையில் இது போல கண்டதே கிடையாது. Oh, this is what I did not even see it before. அவன்ல ஒரு கூட்டம் ஒருத்தன், அவனுடைய பேர் அந்த 7 பேர்ல ஒருத்தன் பெர்ஷியர். Amongst the 7 nations you can see one is Perizzites. இந்த பெர்ஷியர் என்கிறவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? Do you know what is the nature of this Perizzites? கிட்ட இருக்கிற நல்ல பேரையும் மரியாதையும் மேன்மையும் கெடுக்கணும், அதான் அவனுடைய வேலை. And his works is to spoil your good name, good fame, good honor and respect of you. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடணும், அதான் அவனுடைய வேலை. உன் வாசனையை கெடுக்கணும். And his work is to destroy your aroma, destroy your spiritual life. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Genesis 34. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, Genesis 34:30. யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள்
சொல்லுவார்களே. பத்திகோ இவன் சொல்ல நான் கொஞ்ச ஜனம்தான். He's saying that I'm little. நான் கொஞ்ச ஜனம். I'm being few என்ன number. கலங்க வச்சிட்டீங்களே. Oh, you made me to trouble. அவர்கள் என்ன செய்வாங்க? What they'll do? எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவாங்களே. Oh, they shall come against அவன் me. ஜனம் பெருத்த கூட்டம். They are greater and mightier. இவங்களை எப்படி நாங்கள் ஜெயிக்க முடியும்? How can I overcome them? எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவாங்களே. They shall gather against me. வெட்டி போடுவாங்களே, அடிச்சு போடுவாங்களே. They shall slay me. They shall destroy me. அடிக்க வந்தது யாரு? Who is coming to destroy? இவன் என்ன செய்யறாங்க? What they are இந்த doing? கானானியர், பெர்ஷியர். No, the Canaanites and Perizzites. பெர்ஷியருடைய சுபாவம் என்ன? So what is the nature? தேவனை விட்டு நம்மளை பிரிய வைக்கணும், அதான் அவனுடைய வேலை. And their work is to separate us from God. அதற்கு என்ன செய்யறது? And to do that, what to do? யாக்கோபு யாரு? Who is Jacob? யாக்கோபு ஒரு நீதிமான். Jacob is man of அவன் just, நல்ல கஷ்டப்பட்டவன். man who suffered and labored so 20 much. வருஷம் மாமா வீட்ல இருந்து பாடுபட்டு நிறைய சம்பாதிச்சான். 20 years he labored in the uncle's house and earned so much. நல்ல அவனுக்கு அவன் வாழ்க்கையில சகோதரனிடத்துல நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிச்சு. And he got good earnings from his brother. தேவனிடத்துல போராடி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றான். He strived with God and also received blessing. ஆனா இப்போ ஒரு பெரிய கலக்கம் வந்து போச்சு. But now a great trouble came. என்ன சொல்றான் இப்போ? What he says, இப்படி வந்துட்டே this has come. என்ன வாசனை எல்லாம் கெட்டு போச்சு. You made me to stink. இந்த பெர்சியர்கிட்டத்துல வந்து என் வாசனை எவ்வளவு நல்ல பேர் வாங்கி இருந்தேன். I had so much good name. நல்ல பேரு புகழ் என்கிட்ட இருந்துச்சு. I had so much of name and fame. என் தேசத்தின் குடிகள் எல்லாம் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்களே. All the inhabitants of the land were respecting me. கொஞ்சம் பேரா இருந்தாலும் எங்களுடைய நடக்கையை பார்த்து அவங்க எல்லாரும் எங்களை ஏத்துக்கிட்டாங்களே. Even being few in numbers, they accepted me because of our attitudes and behavior. இவன் வாசனையை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் அங்க பிசாசு யாரை எடுத்தான்? Devil took whom to make சொல்லுங்க, him அவன் stink. வாசனையை கெடுக்கிறதுக்கு யாரை எடுத்தான்? To make him stink. அந்த What devil பெர்சியன் took? என்ன செய்தான்? What the Perizzites did? அவன் மகளை தீனால எடுத்தாங்க. Took the daughter of Jacob, தீனால who's Dinah. பிடிச்சான், அவன் கேட்ச் பண்ணான். He cast Dinah. தீனால என்ன செய்தான்? What Dinah? மெதுவா இவனுக்குள்ள புகுந்தா, Entering in. இவன் வழியா மெதுவா இந்த பேரு புகழ் கானா இவனுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருவான் அவன். Through Dinah, if we can enter, we can destroy all his name, fame, and all his honor and respect. தீனால மெதுவா பிசாசு கொண்டு வர்றான். And devil slowly tried to catch Dinah. தீனால இப்ப யாரு? எத்தனை பேர் அவங்க வீட்டுல? And how many number was யாக்கோபுக்கு Dinah? எத்தனை பேர் மொத்தம்? How many children did Jacob யாக்கோபு இனி have? பெரிய ஜாதி ஆயிருவான் இன்னும் கொஞ்ச நாளில. Even little while he has to become a great இவன் nation. உலகத்தை ஆளுகிறவனாக மாறி விடுவான். He will become a man who will reign the world. இவனை எப்படியாவது இவனுடைய ஆளுகை இவனை விட்டு எடுத்து போடணும். Oh, somehow this reign should be plucked out or pulled out from இவனை him. எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கெடுக்க பார்க்கறான். And somehow to destroy him, somehow to kill him, this he started to work. 12 பேர். 12 children. 12 பேர்ல எத்தனை? ஒரே ஒரு பெண் பிள்ளை. Among 12, only one daughter. 12க்கு ஒரு பெண் பிள்ளைங்கும் போது இவ பொம்பளை பிள்ளைங்க பொதுவா அப்பா அம்மா ரொம்ப செல்லமா தான் இருப்பாங்க. Generally, I know when only girl daughter, they'll be so loving to the அம்மா parents. அம்மாரெல்லாம் பையங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. The girls will be loving to the fathers and boys will be அப்பா loving to the அம்மாரெல்லாம் mothers. பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் The பண்ணுவாங்க. fathers would love girls and இதுல தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வரும். boys will love பொம்பளை பிள்ளை நீங்க உங்க இஷ்டத்துக்கு விடுங்க அப்படிம்பாங்க. Now they say, no, girl, you're just leaving for your own அம்மா sake. வந்து அப்பா கிட்ட சொல்லுவாங்க. The mother will tell to father. உடனே தெரியும் நீ பேசாம இருப்பாங்க. And the father will say, shut up. அங்க பையனை விட்டா நீ பையனை உன் இஷ்டத்துக்கு விடு. நாங்க அப்பா அம்மா பையனை பார்த்து திட்டுவாங்க. The father will complain to mom about the son, you are not. இப்படியே தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் And there'll be நடக்குது. contentions between mother and father for the child, girl and boy. இந்த தீனால பிசாசு மெதுவா கையில எடுத்தான். Now the Dinah, devil took slowly in his hand. இவன் வாசனையை கெடுக்கிறதுக்கு என்ன வழி? Now what to do to make him stink? இவள் என்ன செய்தா? What he did? இவள்கிட்ட பேசுறதுக்கு யாரும் கிடையாது. வேற கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது பொம்பளை பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல. Now Dinah had no one to commune and converse because no girl was there. அம்மாவும் இல்ல. Mother was not வீட்ல there. இருந்துகிட்டே போர் அடிக்குது. It was so boring being in the house. வீட்ல இருக்கும்போதே இவ என்ன செஞ்சிட்டு இருந்திருப்பா நினைக்கிறீங்க? What would you think that he should be doing? அவளுக்கு கிடைச்சது தலைமுடி தான். She got her hair. தலை எப்படி எல்லாமோ ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்த்திருப்பா. கண்ணாடி முன்னாடி நின்னு இப்படி பார்த்திருப்பா. கண்ணாடி முன்னாடி நின்னு இப்படி பார்த்திருப்பா. She would have fashioned her hair standing here like this before the mirror. விடுறது இங்க சுருட்டி விடுறது. She would have curled her hair. கட் பண்ணி விட்டுறலாம்னு பார்க்கறேன். She would have நான் இப்படி சுருட்டி விடலாம்னு பார்க்கறேன். she should have cut her hair. என்ன அந்த முடிய பாடாப்படுத்தணும் எல்லாம் பண்ணி பார்த்தா. Whatever to be done with her hair she would have done. அடுத்தது அவன் என்ன செய்யறா அப்படி மெதுவா? Next. ஐயோ ஒரே போர் அடிக்குது. Oh, it's so boring. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போலாம். Let's go and meet our friends. எப்படி யாரை போய் பார்க்க போறோம்? Whom we are going to see? ஃப்ரெண்ட்ஸ் தான போய் பார்க்க It's only friends. என்ன பாய் ஃப்ரெண்டா போய் பார்க்க போறோம்? Are we going to see the boyfriends? நான் கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வர்றேன்.
I'm going to see the உங்க அப்பா girlfriend. கிட்ட போய் சொல்லிடுவோம். அப்பா என்ன சொல்வாரு? You would have told to father, அதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட போறா போனா போட்டு பிள்ளை. oh, child is going to go with friends, let nothing அடுத்தது wrong. வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வருதுங்க. Next step it is இங்க slowly உள்ள coming. இருக்கிற அலங்கரிப்பு என்ன செய்யுது? Now the இங்க சாத்தான் தந்திரமா இவள மேக்கப் பண்ண வச்சு இப்ப என்ன ஆயிச்சு? Now the beautification Satan cunningly made அந்த her to ஒன்னாம் beautify. வசனத்துல சொல்லி இருக்கு தேசத்தின் Verses 1 says, சொல்லுங்க. வாயில திறக்க மாட்டீங்களா சகோதரிமா இருக்க? திறக்க மாட்டீங்களா? அப்படியே உம்மன கொட்டையாட்டு இருப்பீங்களா அமைதி? சோத்திர தேசத்தின் பெண்களை பார்க்க முடிய அவன் என்ன செய்தால்? வரப்பட்டா. The word says Nadina went out to see the daughters of the land. அந்த ஃப்ரெண்ட்ஸோட நாங்க போறோம் போயாச்சு. We are going with friends. அங்க போனவன ரொம்ப கலகலப்பு அங்க. When they were so happy. அந்த தேசத்தின் பெண்கள் சீகேம் ஊர் அங்க தேசம். The land of Shechem. அங்க போனவன நிறைய பெண்கள் இருக்காங்க. They saw so many girls were there. எல்லாம் கமிட்மென்ட்டோட தான் இருக்காங்க எல்லாரும். சாதாரண தனியா இல்ல அவங்க. They were all with commitments. எல்லாரும் வர்றாங்க. Everyone came. ஜோடியா வர்றாங்க. As couples. தீனால் உனக்கு என்ன ஆள் யாரு? Dina, you don't have anyone. Don't worry. ஒண்ணு கஷ்டப்படாத. Don't feel. ஒண்ணு ஃபீல் பண்ணாத நீ. Don't feel. இங்க சீகேம் இருக்கிறான். Shechem சீகேம் ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கிறான். Shechem is great அவன் man. தேசத்தின் அதிபதி. No, he is the landlord. இவனாச்சோ பரவாயில்ல. அப்பா சந்தோஷப்படுவாரு. Oh, father will be pleased. யாரு? Who? இந்த ஊர்லயே பெரிய அவன ராஜாவா. He is the king of the land. அதிபதியா? He is the governor. அதிபதியின் மகனா. No, he is the son of the நல்ல great king. படிச்சிருக்கானா. He is educated. அவன் நல்ல பணக்காரனா. He is so rich. நல்ல எம்ஜிஆர் மாதிரி இருப்பானா. He'll be like MJR. சொல்லுங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ நல்ல பாடி பில்டர். He is the body builder. சும்மா சாதாரணமானது இல்ல. He is not an ordinary man. ஏற்றுக்கொண்ட உடனே என் அப்பா என்ன சொல்ற ஓகே ரிசல்ட் பண்ணிடுவாரு. If I accept, my father will immediately accept. நான் உனக்கு ரெடி பண்ணி தர்றேன். I will prepare. ரெடி பண்ணி கொடுத்தது யார்? Who has ready? அல்ல கவனிங்க ரெடி பண்ணி கொடுத்தது Who யார்? has prepared and given? ஐயோ பாவம் ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்திருக்கிறேன். சோத்ரம். ரெடி பண்ணி கொடுத்தது யார்? Who has prepared? தேசத்தின் பெண்கள். Now the girls நான் of the உங்களுக்கு ரெடி land. பண்ணி தர்றேன். I will prepare and give. நல்ல பிள்ளைங்க சொல்லியாச்சு அவங்க ஊர் விட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரே பிள்ளை தாங்க. Only one daughter, they have come from the land. பிடிக்கிறாங்க வாசனையை கெடுக்கிறதுக்கு நல்லா கவனிச்சு பாத்துங்க. So pay attention, it is to spoil, it is to make him உனக்குள்ள ஒரு stink. மரண வீச்சத்தை உண்டாக்குவதற்கு மரண வாசனை. To bring the smell of stink of death. அங்க யாக்கோபு சொல்றான். Jacob said, எவ்வளவு மானமா இருந்த. oh, I was so honorable. ஒரு கால நாரிக்கிட்ட மன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். I was grieved. இந்த பெற்றோர் படுற கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியாது. The children will not know the sufferings of the parents. குடும்பத்தோட இருந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க அதான். That's what the servants of God, those who are family as ஒரு family, they say. ஸ்தாபனத்தோடனா உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க ஸ்தாபனத்தின் பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற காரணம் அதுதான். The institution says to them, no, write all your properties in ஒரு the name of ஸ்தாபனத்துல institutions. அது எப்படி நாங்க கஷ்டப்படுறோம்? Why we are suffering? They நாளைக்கு say, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன பண்றது? what shall we do for our children? நீங்க சொல்றது சரி. கஷ்டப்பட்டு நாங்க ஊழியம் செய்து பிரயாசப்பட்டு இடத்தை வாங்கி பில்டிங்க கட்டிட்டோம். Yes, we labor, we do ministry, we buy the land, we build up the buildings. முதல்ல ஆரம்பத்துல ஆட்களை விட்டாரு பாஸ்டர் சுந்தரம் ஐயா ஏசிஎல் எல்லாம். ACA Pastor Sundaram, he left for some அதுக்கு time. பிறகு சபை வளரலன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு. And after that church was growing, he left them. அப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னா நீ ஸ்தாபனத்தின் பெயருக்கு இருக்கணும் எல்லாம். And he said everything should be written in the name of institution. நீ மரிச்ச பிறகு After you die, நீ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தது. you labored and you ministered. உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு பாடுபட்டு சபையை கட்டது உன் பிள்ளைக்கு தெரியாம போச்சு. You fasted, you shed tears, you labored, you ministered and built up the church. அந்த நாலு பேர் என்ன செய்வாங்க? When the children don't know it, அத உணர மாட்டாங்க. they will not realize. எனக்கு சொத்தை சொல்லி எனக்கு கொடுங்க. They say separate my property. அப்போ விசுவாசிகள் எல்லாம் பக்கத்து சபைகளுக்கு போயிருங்க. Then the believers will be scattered and taken out to different ஊழியம் churches. அழிஞ்சு போயிரும். Then the ministry will be அந்த destroyed. ஊழியத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. And in the ministry God's name சபை will not be அழியாம glorified. பாதுகாக்கப்படணும்னா For the church to be protected, not to be destroyed, இந்த மிஷன் பேருக்கு எல்லாத்தையும் எழுதணும். everything you have to written in the name of mission or அப்படிங்கிற institution. ஒரு கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வரப்பட்டது. So that conditions were brought in then. அப்ப அடுத்த முறையில ஊழியங்கள் இருக்கும். பிள்ளைகள் எங்க போனாலும் சரி ஊழியங்கள் அங்க நடந்து கொண்டே இருக்கும். Then after that the ministry will be there, the children may will not be there. அதான் ஆரம்ப நாட்கள்ல பாஸ்டர் பால் சபைக்குள்ள கொண்டு வந்தார் அந்த காரியங்களை. That was in the initial days Pastor Paul brought it to the church. ஆரம்பத்துல குடும்பமா ஊழியத்துக்கு வந்தவர்கள் அப்படி ஒப்படைத்தார்கள். In the beginning those who came as a family to minister, they surrendered themselves like ஆனால் this. என்ன செய்யறது நாளாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா நடந்து போயிடுது. Now the days passed, things happened which was despising or which was cursing the name of இப்ப God. தீனால் என்ன ஆயிச்சு? What happened இப்ப to தீனால் Dina? கதைக்கு வருவோம். தீனால் என்னாச்சு? Let's come to the story of தேசத்து Dina. பெண்களை பார்க்க போனவன் Dina went to see the கேர்ள் girls. ஃப்ரெண்ட் இப்ப பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். வந்துருச்சு அடுத்த ஸ்டெப். Now earlier she went to see the girls of the land, now she started to see the boy of the போன land. இடத்துல அவன் என்ன செஞ்சிட்டான்? When she went there, பொறுக்கல அவனால. now he was not able to have அவனால patience. உணர்ச்சி அடக்க முடியல. He was not able to control அவனுடைய
his மனதை அடக்க முடியல. feelings. He was not able to control அவன் his அப்படியே mind. எங்கேயோ போய் ரூம் போட்டாச்சு அங்க. No, he took her into அங்க room. ஜாலியா சுத்த ஆரம்பிச்சாச்சு. They started to wonder. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. That is what is happening in the world. கேட்டா என்ன சொல்றாங்க? They ask, they say, இப்போ உள்ள கல்ச்சர் பாஸ்டர். Pastor, this is today's culture. ஆரம்ப நாட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? In the beginning, do you know what they do? நிச்சயதார்த்தம் நடந்துனாலும் ஒண்ணா நடக்க கூடாது, நீ போக கூடாது. பீட்டர் சொல்லுவாங்க, அம்பா பொறுப்பா கல்யாண நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு, இல்ல அப்படிதானே? In the beginning days, they used to say, even after the betrothal, they will not allow the boys or girls to go together. போலோ நீ கடைக்கு போறதோ நீ கார்ல போறதோ கூடாது. நிச்சயதார்த்தம் தான் முடிச்சாச்சு. எத்தனையோ கல்யாணத்துல எத்தனையோ கல்யாணம் அன்னைக்கு நின்னு போனது எத்தனையோ இருக்குது. After the betrothal, going in two-wheeler, going in car is not acceptable. It is not acceptable. There are so many marriages stopped on the கல்யாணத்துக்கு days of பிறகு நீ marriage. லவ் பண்ணிக்க. After the marriage, you can love. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலையை கொண்டு வராது. என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தையா பேசுற? இன்னைக்கு லவ் ஸ்டோரி சொன்னாரும்பாங்க. நீ பாருங்க, Even கண்ணு before marriage, கூட்டம் முடிஞ்சவன பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண லவ் ஸ்டோரி சொன்னாரும்பாங்க. before marriage, don't love. Don't tell me. Don't think that no, why pastor is talking all this. நடக்கிற வாசனை கெடுக்கிறது பிசாசு யாராவது ஒரு ஆளை கொண்டு வருவான். And devil will bring someone to make your life stink. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. And before the marriage, they'll talk சுத்த everything. வேண்டியதெல்லாம் சுத்தி முடிச்சிருவாங்க. They'll finish after wondering everything. என்னன்னதோ எல்லாம் தீனால் முடிஞ்சு போச்சு. Whatever they want to do before the marriage, only they'll finish all. பிடிச்சிச்சுனா அவன் என்ன சொல்லணும்? அவன் What he has to say? நேரா போய் அவங்க அப்பா If you would have போய் liked Dina, பார்க்கணும். அங்க பேசணும். you would have went to his ஒரு parents. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒழுங்குலாம் இருக்கு சபையில. No, we have certain disciplines in இந்த church. ஒழுங்கின்படி நியமத்தின்படி தான் நாங்கள் கொண்டு வர வேண்டும். As per this statutes, as per this law, we have to அப்படி follow. வர்றதுக்கு முன்னாடி எல்லா காரியமும் முடிஞ்சிட்டா என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருப்பாங்க? பேச மாட்டாங்கறா, எல்லாத்துக்கும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கறான். மூஞ்ச தூக்கி வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீல முதல்லயே. And before இனி that, என்ன கல்யாணத்துக்கு பிறகு என்ன பேச வேண்டியது இருக்கு? and before marriage, everything is done. What is the use? And after marriage, they'll be keeping shut. இன்றைக்கு Because nothing அநேக there. குடும்பத்தின் வாழ்க்கை இப்படி தான் நாசமா போகுது And today, பிரியமானவர்களே. beloved, many's life is spoiled like குடும்பத்தின் this. வாசனை கெட்டு போகிறது. The aroma of the family is spoiled. இன்னைக்கு பேசும்போதே சொல்லுவாங்க, பேச போனாலே போதும், கொஞ்ச நேரம் பெண்ணோட பேசலாமா? So now, now even before betrothal, எல்லாம் they ask, அவங்களுக்கு தானே நியமிச்சு போச்சு. எப்படியா வாழ்ந்துக்கா? இல்ல. can we talk to the girl or can we talk to the boy? ஒருவேளை இந்த உலக கல்ச்சர் உனக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாம். Maybe the culture of the world can teach you that. இந்த மற்ற அயல்நாட்டு காரிய கல்ச்சர் உனக்குள்ள அதை கற்றுக் கொடுக்கலாம். Maybe the foreign culture can teach you that. வேதம் அதை உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. But the biblical scripture doesn't நீ teach அந்த you that. நாட்கள் வரைக்கும் நீ ஒரு சேனையாக இருக்க வேண்டும். Until that date, you have to be an army. உனக்குள்ள தேவ சித்தத்தின்படி நீ கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து இருக்க வேண்டும். அதுதான் வேதவசனம் சொல்லி You have to கொடுக்கிறது. be controlled as per the scripture and to live. That's what scripture teaches you. சாட்சியை கெடுக்கும்படியாக, வாசனையை கெடுக்கும்படியாக, To destroy your aroma, destroy your testimony. அவன் எழும்பி வருவான். பொல்லாத ஆவிகள் எழும்பும். Oh, evil spirits will raise up and come. அந்த பெர்ஷிய ஆவி எழும்பி கிரியை செய்யும். The spirit of Persians will raise up and work against கர்த்தருடைய you. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the அங்கே Lord. வாசனையை கெடுக்கும்படியாக பாருங்க, தாவீதுடைய இருக்கிற இளைப்பாறை நஷ்டப்படுத்துறதுக்கு To destroy the rest of comfort which was in David, ஒரு அம்னோனை எழுப்பினா பாத்தீங்களா? Amnon came. அம்னோன் என்ன செய்தான்? What did Amnon did? அம்னோன் என்ன செய்தான்? What he did? தாமார் தன்னுடைய சகோதரியை அவன் கெடுத்தது நிமித்தமாக, Oh, he spoiled her own sister Tamar. வந்துருச்சா? என்னாச்சு? What happened? பெரிய பிரச்சனை குடும்பத்துல. In the family there was a great problem. அப்சலோம் வெளிய போன்ட்டார் அப்பா. Father told Absalom, get out. கொல்ல. There was a murder. தீனால் நிமித்தமா என்ன வந்துச்சு? Losses and கலகம் வந்துருச்சு. because of Dinah there was trouble. அடிதடி நடக்குது. There was fights. கொலை வெட்டு நடக்குது. There was murders and killing. தாமாருடைய விஷயத்தில் நடக்குது. That was also happened in the life of Tamar. நேசித்தத காட்டிலோ தாமாரை அவள் நேசித்தானே அம்னோன். Amnon more than what he loved Tamar. அவனுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்ச பிறகு எல்லாம் தூக்கி வெறுத்துட்டான், தூக்கி வீசிட்டான். And after everything was done, he started to so much hate Tamar. இதுதான் இந்த தேசத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். வேதம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And that is what is happening in the world today, and that is what is scripture teaches us. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறவரோடு நீ யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு யுத்த புருஷனாக மாற வேண்டும். Child of God, you should be a man of warrior who you have to war against the people or against the things which is working against your spiritual life. பாருங்க, அங்க போடு ஆகான் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அது போலதான். Also there was a man called Achan. யோசுவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? What happened in the days of Joshua? யோசுவாவின் காலத்தில் ஆகான் என்ன செய்தான்? What did Achan did in the days of தேவனுக்கு Joshua? பிரியமில்லாததை உள்ள கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்தான். Brought certain unpleasing things and hid in the tent. ஆயி முழுவதும் பயங்கர கலக்கம் வந்துருச்சு. The entire camp was filled with trouble. ஆயி பட்டணம் முழுவதும் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. He was completely, it was a trouble and it was failed. நீ ஜெயிக்கணும். You have to overcome. அங்க ஒரு சமாதானம் உண்டாகணும் என்றால் There should be a peace. அங்கே ஜெயம் உண்டாக வேண்டுமானால் Then there should be a victory. அங்கே நீ ஆகான கல்லெறிஞ்சு கொல்லதான் வேணும். அங்க You have to stone Achan and kill him only. தேவனுக்கு சித்தமில்லாததை உன்னை விட்டு அகற்றதான் செய்யணும். Yes, you have to take out things which is unpleasing to God from you. சாத்தான் நிக்கறாங்க. Satan was யாரு standing. பக்கத்துல நிக்கறா தெரியுமா?
ஒரு யோசுவாங்கிற பிரதான ஆசாரியன் பக்கத்துல நிக்கிறான் சகரியாவின் புத்தகத்துல The book of சொல்லி Zechariah, the chief high priest, and Satan was standing next to அவன் him. எப்படியாவது இவனை குற்றப்படுத்தணும், Somehow to accuse இவனை him. குற்றப்படுத்தணும். To accuse him. எங்கேயோ பிறண்டு அழுக்கு வஸ்திரம் ஆயி போச்சு. And somehow his garment was dirty. சாத்தான் இவனை குற்றப்படுத்துறான். No, Satan was accusing ஐயா him. இவன் பிரதான ஆசாரியன் ஐயா, Oh yeah, he is a high இவன் priest. இப்படி எல்லாம் தீட்டுப்பட்டு இருக்கிறாயா, He is defiled. அவன் வாசனை கெட்டு போகுது. Oh, he is with filthy garments. உடனே அங்க கர்த்தர் இவன் யோசுவா என்ன செய்தா, His aroma was spoiled. அந்த தேவ சமூகத்தில் நிக்கிறான். Now Joshua was standing in வேதம் என்ன God's சொல்லுகிறது? presence. What does scripture say? சாத்தான் குற்றப்படுத்துகிறான், Satan was accusing, ஆனால் இவனோ தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். but this man was humbling himself in தேவ God's presence. சமூகத்தில் அவன் அமைதியா நிற்கிறான். He is so quiet in God's தான் presence. அறிக்கை செய்து கொண்டு தன்னுடைய ஜீவியத்தின் பிழைகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு Oh, கொண்டிருக்கிறான். he was realizing his faults and mistakes and confessing and repenting in God's கர்த்தர் என்ன presence. சொன்னாரு? What the Lord said, அவனுக்குள்ள அந்த அவனுக்குள்ள அந்த யோசுவாவுக்கிட்ட இருக்கிற அழுக்கான வஸ்திரத்தை களைஞ்சு போடுங்க. Lord said, take out the filthy garments from Joshua. ஹalleluya. Hallelujah. நீ உன்னை தாழ்த்தினா, When you humble, குற்றங்களை ஒத்துக்கொண்டா, when you accept your தேவ faults, சமூகத்தில் அறிக்கையிட்டா, when you confess in God's உனக்குள்ள presence, இருக்க அழுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் களைந்து எறிந்து போட்டுருவார். God shall strip out your filthy garments and take it தேவனுக்கு out. பிரியமில்லாத எல்லாவற்றையும் உன்னை விட்டு அகற்றிடுவார். God will take out unpleasing things from you. உன்னை மேன்மையை நீ இழந்து விடாதே. Do not lose this excellence. தேவன் உங்களுக்கு பாராட்டின தயவை ஒரு நாள் நஷ்டப்படுத்திராதீங்க. Never lose the goodness or grace which God has தேவன் shown you. சமூகத்திலே பெற்றுக்கொண்டதான கிருபை ஒரு நாள் இழந்து போயிராதீங்க. Never lose the grace which you have received from God being in His presence. ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். I read a quote in a particular place. ஒருத்த தவறு செய்கிறவன் கண்டிக்காமல் அவனை கண்டுகொண்டாமல் ஒருவன் விட்டுவிட்டால், If a man is committing a fault, when another man sees it and ignores it or neglects it, not bothering to correct it, தவறு செய்கிறவனை கண்டிக்காமல் கண்டுகொள்ளாமல் ஒருவன் விட்டுவிட்டால், if a man seeing another man committing fault, neglecting it or ignoring it, not correcting it, அவன் அதாவது விட்டு விடுறானே, அவனும் அதே காரியங்களை செய்கிறவன் என்பதை புத்தி உள்ளவன் அறிந்து கொள்வானா. and it means this man who sees also is part of that fault, who is also doing this fault, and this wise man will understand this. அவனும் அதே தவறுக்குள் இருக்கிறார் என்பதை புத்தி உள்ளவன் கண்டுகொள்வான். இதெல்லாம் பைபிள் எழுத வேண்டிய வார்த்தை இதெல்லாம். And wise man will understand this two are of the same group and saying the same fault, therefore they are adjusting. This word should be actually written in the scriptures. அப்ப தவறு செய்கிறவன் என்கிறதை கண்டுகொள்ளணும். இதுதான் அவன் கண்டிக்கணும் என்ன ஆனாலும் சரி. Therefore whatever is happening, when you see a fault, you have to correct it. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்றார். That's what St. Paul refers to the church. சபையை வாய்ச்சாலும் வாய்க்காட்டாலும் If you get time or not, நீ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. if you rebuke and preach them with good சபையோட understanding. ஊழியக்காரன் கண்டுக்கிடாம அது அப்படிதான் இருக்குன்னு விட்டா, If the church, if you do not நீயும் அந்த உடந்தைக்குள்ள இருக்கிறாய். if you neglect it, means that you நீ are also அதற்கு party to it. சப்போர்ட்டா இருக்கிற நீ மறந்துடாத. It means that you are also supporting it. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கவனமா ஜீவிக்க வேண்டும். Therefore in your spiritual life you have to be very நீ careful. ஒரு ரெண்டு சேனை சுலமத்தி எப்படி இருக்கிறாய்? How is Shulamite? அவன் ரெண்டு சேனைக்கு அவள் சமானமாய் She is of the காணப்படுகிறாள். dance of two camp, two army. அவள் ஜெயம் எடுத்தவளாய் காணப்படுகிறாள். She is victorious. நீங்கள் என்ன வாசனையை வீச வேண்டும்? What kind of ஒரு aroma? சபைக்கு பவுல் சொல்லும்போது But சொல்றாரு, St. Paul says what kind of aroma you ஜீவ have to, வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். you have to reveal the aroma of life. ஜீவனுக்கேற்ற ஜீவ வாசனை. Oh, life of aroma which is of the life. ஒரு தடவை மாஸ்டரியில போய் நான் பார்த்தேன். இந்த பிரேதங்கள்லாம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தா, I went to the mortuary and saw where all the carcasses are there. பயங்கரமான நாற்றம். It stinks so bad. நாத்தங்கிறது அதுதான். That is the smell of the death. ஒரு டாக்டர் சொன்னார், ஐயோ நீங்க எல்லாம் நல்ல மயக்கடிச்சு விழுந்துருவீங்க. A doctor said no, if you go there you will faint and fall சரி down. பாப்போம், எங்களுக்கு பிரசங்கத்துக்கு ஒரு பாயிண்ட் வேணும். Said let's go and see. I need a point for my preaching. சகிக்க முடியல அதெல்லாம். It was unbearable. போயிட்டு மூக்க கச்சி போச்சு, அது கச்சிப்பெல்லாம் நாறுது இப்போ. மூக்க தொலைச்சிக்கிட்டு வருது அந்த. No, I tried to cover it my nose with my hanky, even that was so smelling bad. ஆனா அதுல ஒருத்தன் உட்கார்ந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். Someone was sitting there and eating his food there in the ஏன்னா mortuary. அந்த நாத்தத்திலே அவன் பழக்கம் உள்ளவன் அவன். Because he's trained in that stink. வெளியில வந்து 2-3 நாளா என் Dressல எல்லாம் அந்த நாத்தம் அடிக்கிற மாதிரி இருக்குது. And after coming out 2-3 days that the stink was there in my garments. அதுதான் அந்த நாத்தம் அது. That is the stink. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு சொல்றாரு. That's why St. Paul says to Corinthians, போறவனுக்கு அது எப்படி இருக்கும்?
இந்த பிரசங்கம் பண்றேன்னா கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமா தான் இருக்கும். அது Oh, the fools, those who are going to perish this கெட்டு message, போறவனுக்கு நாத்தமா தான் இருக்கும். அது those who are going to perish, it will be a அவரை போக stink. சொல்லுங்கம்பாங்க. They'll say, let him அவருக்கு go. என்ன தெரியும் இந்த காலத்தை பற்றி? They say, what does he அவர் know about this காலேஜுக்கு day? போயிருந்தா தெரியும். If he has gone to college, அவர் you வேலை know. பார்த்திருந்தா தெரியும். எல்லாம் சொல்லுவாங்க They'll எல்லாம். say, if he would have worked, he அது would அவனுக்கு know. எப்படி இருக்கும்? மாற்றத்துக்குரிய மரண வாசனையா தான் இருக்கும். And for him, it will be a smell of aroma of death. உனக்குள்ள அந்த மரண வாசம் வெளி வரக்கூடாது. And in you, aroma of death should உனக்குள்ள not அந்த come. ஜீவ வாசனை வெளிப்பட வேண்டும். And from you, கரங்களை aroma of தட்டி life should கர்த்தர் come. மகிமைப்படுத்துங்க. Oh, clap your hands and give glory to கிறிஸ்துவோடு God. நீ இணைந்திருப்பாயானால், If you are united with Jesus, அந்த பூ அந்த ஆறானது பூவோடு இணைந்திருக்குமானால், when the rope is united with the flowers which is tied, நாரி கிடந்த அந்த நாற்றம் கூட அப்படி வாசனையா வீசிரும். the rope is also will give the fragrance of the flowers. அப்ப என்ன சொல்லுவாங்க? What they'll say, நல்ல ஒரு பாஸ்டர் பிலிப் சாந்தபிள்ளை எங்களுக்கு ஒரு பாஸ்டர் we had a good pastor called Philip அவர் ஒரு Chandapillai. கன்வென்ஷன்ல ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார். When he preached in the இந்த convention, he said, பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கும்போது சொன்னாரு, when he preached, he said, எங்க நாற்றத்தை எல்லாம் அவர் நீக்கி போட்டாரு. he has changed all your நாரி sins. கிடந்த என் நாற்றத்தை நீக்கிட்டார். Oh, all my stink has changed. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாசமணுகாமல் பாதுகாத்தனை மந்தையில் சேர்த்துக் கொண்டீரே. நாசமணுகாமல் பாதுகாத்தனை. ஓ, கபலகர். எல்லாரும் எழுப்பி நிற்போம். Let's all stand up. அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ.
கர்த்தர் உங்களை வளர வைக்க விரும்புகிறார். God wants you to grow. எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருக வேண்டும். You have to grow and be இந்த fruitful in வாழ்க்கை ஒரு everything. மாளிகையை போல கட்டப்பட Your வேண்டும். life has to be filled up like a அருமையான palace. கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of நீ ஒரு God. ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட வேண்டும். As a priesthood group. கர்த்தர் அதை குறித்து உன்னை பரிச்சு திட்ட And வைத்திருக்கிறார். God has a great plan for you. ஆயினால் அவருடைய மிகுந்த தயவை தந்து கொண்டே இருக்கிறார். Therefore his abundance of grace is அந்த showing. தயவுக்கு நீ பாத்திரவானாக இருந்து கொள். Be worthy of his grace. ஒரு சேனைக்கு நீ ஒரு கூட்டத்துக்கு நீ சமமாக உன்னை மாற்றி கொண்டு வருகிறார். Change yourself as a dance of two camp army. நீ உள்ளான வருஷத்து வாழ்க்கையிலோ Your inner man. புறமான வாழ்க்கையிலோ Also your outer man கிறிஸ்துவின் life. அர்க்கதமாடி விளங்க வேண்டும். You have to be a Christ. நீ ஒரு பலவாட்டியாய் மாற You வேண்டும். should become a bride of Christ. தேவனுக்கேற்ற சேனையாய் மாற வேண்டும். You should be acceptable army of Christ. பஞ்சரி வாசலை சொந்தமாக்க வேண்டும். You have to inherit the gates of the கிறிஸ்துவுக்கு enemies. அந்நியராய் இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர You have to வேண்டும். bring the stranger into Christ. அந்நியர்களை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொண்டு வர வேண்டும். You have to bring the strangers for the ministry of தேவனுடைய the Lord. ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். God's kingdom has to be உன் built. மூலமா தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட Through வேண்டும். you and God's name should be அதற்காகவே exalted. கர்த்தருடைய For that அபிஷேகித்திருக்கிறார். purpose God is anointed you. அதற்காக உன்னை யுத்தம் பண்ணும்படியாக God தெரிந்தெடுத்திருக்கிறார். has chosen you to battle for பல that. விதங்களிலே உலக பிசாசு சோதனை கொண்டு The வர்றான். enemy will bring many kind of நீ temptations. ஜாக்கிரதையாயிரு. Be vigilant. நீ யுத்தத்தில் தோற்று போகாதே. Do not become weary in your battle. நீ Do உன் வாசனையை கட்டு போக விடாதே. not allow you to உன்னுடைய stink. ஜீவியத்தை கட்டு போக விட்டு விடாதே. Do not allow your life to stink. அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். Many are crying. அநேக குடும்பங்கள் கண்ணீர் வடித்துக் Many கொண்டிருக்கிறது. families are shedding tears. அநேகர் பல சிக்கல்ல மாட்டி தவிக்கிறாங்க. Many are caught in many problems. அவர்கள் குடும்பங்கள் எழும்ப முடியாமல் இருக்குது. Families are not able to raise up and come up. நீ விழித்திரு. Child of God, be vigilant. பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. Oh, you should not be ignorant of the device of the தெரியாதவைகள் devil. அல்லவே. It's not that you should not be ஆவியானவர் ignorant. தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Therefore God is நீ revealing us. ஞானமுள்ளவனாக மாற்றப்படு. Be a man of wisdom. அபிஷேகிக்கப்பட்டவனாக வாழ்ந்து Be கொள். anointed. தேவனுக்கேற்ற அறிவிலே நீ வாழ்ந்து கொள். Oh, grow in the knowledge of God. தேவனுக்கேற்ற புத்தியில வாழ்ந்து கொள். Grow in the understanding தேவ of ஆவியில God. நிரப்பப்படும்படியா ஒப்பு கொடுங்க. Surrender to be filled with God's கரங்களை Spirit. தட்டி ஆண்டவரே ஒரு வல்லமை எனக்கு தாங்க. Clap your hands, oh Lord, give me a ஒரு power. அபிஷேகத்தை தாங்க. Oh, give me anointing. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் Oh, children and youths. வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத உதறி தள்ளிரு. Oh, scatter down all நீ the ஒழிச்சு things போட்டு. Oh, take it out. என் மேன்மையே Oh, my excellence. கர்த்தருடைய பார்த்து பேசுகிறார். Lord is looking at you talking. என் மேன்மையே Oh, my excellence. ஓ முதற் பலனே Oh, my first fruit. ரூபனே இதில் கூட்டத்தில் நீ சேராதே. Do not be partakers of the family இந்த group of கூட்டத்தில் நீ deacons. போய் சேருவாயானா If you go and join, உன் வாழ்க்கை பாழா போயிடும். your life will be spoiled. இப்ப இல்ல இருக்கிற தற்காலிகத்தை இன்பத்தை நீ எதிர்பார்க்காத. Do not expect the temporary pleasure. இன்றைக்கு அந்த யாக்கோபு பேசிக்கொண்டே Even இருக்கிறார். today, the Jacob speaks. யாக்கோபு ஒரு வல்லமை உள்ளவர். Jacob was a mighty man. காலத்தை பற்றி கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். God is having a great தேவன் மேல ஒரு பெரிய நோக்கம் God is வச்சிருக்கிறார். having a great future plan தேவன் for உன்னை you. உயர்த்த போகிறார். God is going to exalt you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க God is போகிறார். going to bless you. உன் சகோதரருக்குள்ள நீ கனப்படுத்தப்பட You போகிறாய். shall be blessed amongst your brothers and sisters. உன்னுடைய சபையில கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறார். In your church, God is going to bring you in a great உன் குடும்ப position. வாழ்க்கையில உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர போகிறார். In your family life, God is going to bring you in a high position. உன் பிதாக்கள் உன் பெற்றோர் செய்யாத காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். God is going to do things which even your fathers have not இந்த done. கெடுக்கிறதுக்காக பிசாசு உள்ள ரூபத்துல வர்றான். Devil will come into your family to spoil கர்த்தர் this. இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா பேசிக்கொண்டே இருக்கிறார். God is speaking these words through prophetic வார்த்தையை words. அனுப்பிக்கொண்டே He இருக்கிறார். is sending forth his words. விதை வந்து கொண்டே இருக்குது. Behold, it is coming. இந்த நிலத்தில விதை விதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. It has been sown in this land. அங்கே விதைக்கிறது கேட்டமான மழை அவர் வர்ஷிக்கப்பட்டு கொண்டே He is இருக்கிறார். sending forth the rain to whom is sowed. அந்த நல்ல நிலத்தில விதை பரலோகத்திலிருந்து வருது. Oh, this seed is coming from heaven to good தேவனுடைய land. வசனம் வந்தது மாத்திரமல்ல, Not only God's அங்கே word. வானத்திலிருந்து அபிஷேகத்தை அனுப்புகிறார். மழையை He is வர்ஷிக்கப்படுகிறார். sending forth the anointing from heaven to rain. பயிரிடுகிறவன் இருக்கிறார் ஊழியக்காரன். Oh, there is a sower who is the servant of God. நாங்க பயிரிடுகிறவங்க. We are the எங்களுக்கு sowers. வார்த்தை எங்க இருந்து வருது? And our words are coming from வானத்திலிருந்து God. வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். God is sending forth his அவர் words. அதுக்குரிய அபிஷேகத்தை வானத்திலிருந்து மழையை அனுப்பிக்கிட்டே He is இருக்கிறார். sending forth the anointing called அந்த rain from heaven. பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை தருகிற நிலம். Gives reward as per the அது sower. ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். The land which is blessed. நீ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தில் காணப்பட வேண்டும். You should be there into the family of கர்த்தர் உன்னை blessed. அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing you for that. ஹalleluya. ஒப்புக்கொடுங்க அந்த அபிஷேகத்தின் வல்லமை. Surrender for the anointing. ஹalleluya. ஷபர கபல பலக துரிபிலகன பலகதுல பலகன. ஹalleluya. ஹalleluya.
ஹalleluya கர்த்தர் நம்மை மனவாட்டியாய் மாற்றி கொண்டு வருகிறார். God is changing us as a bride. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். Everyone lift up your hand. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம ஒப்புக்கொடுப்போம். Everyone lift up both of your hands and ஆண்டவரே surrender. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Oh Lord, I submit completely to your என் will. சித்தம் வேண்டாம். Not my will, O Lord. உம்முடைய சித்தம் நடக்கட்டும். Let your will be fulfilled. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves என் to your will. விருப்பம் வேண்டாம். Not my wish. பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். Lord, we will not give space for the அவனுடைய cunningness of the பஞ்சங்களுக்கு devil. சூழ்நிலைக்கு நாங்கள் இடம் கொடுக்க We will மாட்டோம். not give space for the man's எவ்வளவு cunningness. பெருத்த ஜாதியா இருந்தாலும் சரி, Whatever the great or எவ்வளவு பெரிய பணமோ ஆஸ்தியோ சாணமோ பொறுப்போ இருந்தாலும் சரி, whatever the position or might or எவ்வளவு பெரிய riches or honor, அதிகாரத்துக்குரிய ஸ்தானமா whatever இருந்தாலும் the சரி, authoritative position. எனக்கு உம்முடைய சித்தம் இல்லாதது வேண்டாம். Lord, I don't want anything which is against your ஒப்புக்கொடுக்கிறவர் will. ரெண்டு கரங்களை உயர்த்தி Those who surrender, lift up your சிறு hands. பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோர் Children and youths and எல்லாரும் parents. ஒப்புக்கொடுத்து, ஊழியர்கள் எல்லாரும் ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord, everyone submit and praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் கூட்டத்தை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord has blessed the meeting, therefore praise Him. ஹalleluya. ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை ஆண்டவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Offer glory, honor and praise to the Lord and praise Him. ஆவியாத்மா சரீரம் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Humble your body, soul and spirit and praise Him. பிதாவான பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் Praise in the பண்ணுங்க. name of Father, Son and Holy Spirit. மனவாட்டியாய் நம்ம சேர்க்க இயேசு வர போறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise Him. Jesus is going to come and take the bride.